ஹலோ நண்பா, மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் போகிறதுக்கு காரணமாக உள்ள 7 ஹேபிட்ஸ். நம்ம எல்லாருக்குமே மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறது ஒரு டேலண்ட்னு தெரியும். சில பேருக்கு இது கைவந்த கலையாக இருக்கும். ஆனால் நிறையா பேர் மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதுலேயும் சில பேர் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன்னு இன்னும் பிடிக்காமல் போகிற மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. எல்லாருக்கும் உங்களை பிடிக்கிற மாதிரி நடந்துக்க கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்க சில ஹேபிட்ஸையும் அவாய்ட் பண்ணணும். இதனால தான் நான் உங்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணுற 7 ஹேபிட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். நீங்களும் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ சொல்ல போகிற ஹேபிட்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக தெரியலாம், ஆனால் இந்த ஹேபிட்ஸ்னால மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் போக நிறையா சான்ஸ் இருக்குது. நீங்கள் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருமே அவங்க பேசும்போது மற்றவங்களோட கவனம் ஃபுல்லாக அவங்க மேலே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி அவங்க யார்ட்டையாச்சும் எதை பற்றியோ பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை சொல்கிறேன்னு இன்டரப்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கு வெறுப்பு ஏற்படலாம். நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையோ இல்லை ஏதாவது கதையோ சொல்லும்போது உங்களுக்கு அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நீங்கள் பாதியில் போய் இன்டரப்ட் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஒப்பீனியனை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அவங்க அந்த கன்வர்சேஷனை முடிச்சதும் அப்புறமா அவங்க ஒப்பீனியனை சொல்ல பாருங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்ட யாராச்சும் ஏதாவது சொல்லும்போது அவங்கள ஃபுல்லாக பேச விட்டுட்டு அப்புறமா நீங்கள் பேசுங்க. ஏன்னா யாருமே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க குறுக்க பேசுகிறத விரும்ப மாட்டாங்க. நீங்கள் இப்படியே இன்டரப்ட் பண்ணும்போது பேசுகிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள் அவங்கள மதிக்கல, அவங்க சொல்கிறது எதுவும் ஃபுல்லாக கேட்க மாட்டீங்கன்னு நினச்சிப்பாங்க. இதனால உங்கள் மேலே உள்ள மரியாதை ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் எப்போவுமே யார் எது பேசும்போது இன்டரப்ட் பண்ணாதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஏதாச்சும் சீக்கிரட்டை சொல்லும்போது கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஒருத்தவங்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க, அவங்க அவங்களோட பர்சனல் விஷயத்தை ஃபுல்லாக சொன்னாங்கன்னா நீங்கள் யாரையாச்சும் ஃபஸ்ட் டைம் பார்த்து பேசும்போது உங்கள் மனசில் உள்ளதை ஃபுல்லாக சொல்லிடுவீங்களா? இது உங்களுக்கு நல்லதாக பட்டாலும் கேட்குறவங்களுக்கு இரிட்டேட்டாக நிறையா சான்ஸ் இருக்குது. ஃபேக்ட் என்னென்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு எல்லை இருக்குது. அடுத்தவங்க கிட்ட நம்மளை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு சீக்கிரட்டையோ சொல்லும்போது அப்படியே ஒரே நேரத்தில் ஃபுல்லாக சொல்லிடாமல் அவங்க இதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷனை ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்க ரீப்ளே பண்ணுறதை வச்சு அடுத்த விஷயத்த சொல்ல பாருங்கள். அப்படி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்களோட ரீப்ளே இன்னும் இல்லை ஹெட் மூமெண்ட்டாவோ இருந்தால் நீங்கள் சொல்கிறத கேட்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே சொல்லிடாதீங்க. சம்டைம்ஸ் உங்களோட ஒப்பீனியன் கரெக்டாகவே இருந்தாலும் அடுத்தவங்க சொல்கிறத ஏற்றுட்டு போகணும். ஏன்னா நீங்கள் எப்போவுமே யார் எது சொன்னாலும் அது அப்படி இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்ன இவன் எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்கிறது தப்புன்னு சொல்கிறான்னு உங்கள் மேலே வெறுப்பு ஏற்படலாம். இது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு கூட உங்கள் மேலே வெறுப்பு ஏற்படலாம். ஸோ இனிமேல் யாராச்சும் ஏதாவது தப்பாக சொன்னாங்கன்னா கூட அவங்க சொல்கிற விஷயம் எந்த அளவு இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். அப்படி இம்பார்ட்டண்ட்டே இல்லாத ஒரு விஷயத்த சொல்லும்போது நீங்கள் அதை தப்புன்னு வாதாடி உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு எடுத்துக்காதீங்க. அப்படி அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த தப்பாக சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக அது தப்புன்னு உங்கள் ஒப்பீனியனை சொல்லலாம். பட் குட்டி குட்டி விஷயத்துக்கெலாம் இந்த மாதிரி பண்ணாமல் சொல்கிறத கேட்டுட்டு போகிறது நல்லது. நம்ம அடுத்தவங்களோட பேசும்போதோ பழகும்போதோ நேச்சுரலாக இருக்கணும். நம்ம எப்போவுமே எல்லாருக்கூடையும் பழகும்போது ரொம்ப நல்லவங்க மாதிரியே பேசணுன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே எல்லாருமே ஈஸியாக நீங்கள் உண்மையாக இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் மற்றவங்க கிட்ட பழகும்போது ஓப்பனாக இல்லாமல் உங்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே வெளிப்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறீங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் கைண்டாக இருக்கலாம், பட் அது ஒரு அளவை தாண்டி போச்சுன்னா இதுவே உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு தடையாயிரும். ஸோ நீங்கள் எப்போவுமே எது பண்ணாலும் நேச்சுரலாக இருக்க பாருங்கள். சில பேர்ட்டெல்லாம் நம்மளோட ஃபோன் நம்பரை கொடுத்தா போதும், டெய்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படலாம். சோஷியல் மீடியாங்கிறது சில விஷயங்களை ஷேர் அண்ட் போஸ்ட் பண்ணி மற்றவங்களோட கனெக்ட் ஆகிறது தான். ஆனால் இதை ஓவராக பண்ணும்போது உங்களை பிடிக்காமல் போயிடும். ஓவர் ஷேரிங்கிறது சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லாமல் நம்ம யாருக்கூடையாச்சும் பேசும்போது கன்வர்சேஷன் 2 வேல இருக்கணும். சில பேர்லாம் ஃபோனில் பேசும்போது அவங்க மட்டுமே பேசணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களை பேச விடாமல் நம்ம மட்டுமே பேசுகிறதும் நம்மளை பிடிக்காமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நான் அப்படி இப்படின்னு உங்களையே பெருமைப்படுத்தி பேசுனீங்கன்னா கேட்குறவங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு ஏற்படலாம். நீங்கள் எப்போவுமே அடுத்தவங்களோட அட்டென்ஷன் உங்கள் மேலே இருக்கணும்னு நினச்சி ஒரு வேலையை பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை ப்ராப்பராக பண்ணாலே மற்றவங்க உங்களை திரும்பி பார்ப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே நீங்கள் தான் பெரியவங்க, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு பெட்டராக தெரிய மாட்டீங்க, டவுனாக தான் தெரிவிங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே உங்களை பெருமைப்படுத்தி பேசாதீங்க. நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நல்லா சிரித்து பேசணும். சில பேர்லாம் யாரையாச்சும் புதுசாக பார்த்து பேசும்போது ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் உம்முன்னு வச்சுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு கன்வர்சேஷன் மட்டும்தான் இருந்திருக்குமே தவிர ஒரு பாண்டு கிரியேட் ஆகிருக்காது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்புறம் எப்போவுமே இதே மாதிரியே பண்ணிங்கன்னா அப்புறம் உங்கள் கூட ஒரு கன்வர்சேஷன் வச்சுக்கணுன்னே நினைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எப்போயுமே யாருக்கூடையாச்சும் பேசும்போது ஒரு குட்டி ஸ்மைலோடு பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால உங்கள் கூட பேசுகிறவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசுவாங்க. நீங்கள் இதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிச்சுலாம் பேசணும்னு இல்லை. நீங்கள் யார்ட்டையாச்சும் பேசும்போது நல்லா என்ஜாய் பண்ணி பேசுனீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உங்களை பிடிச்சி போக நிறையா சான்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கிறீங்களா? இந்த ஹேபிட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களா?
நீங்கள் நினைக்கிற விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.